அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நஹ்மதுஹு, அவனை புகழ்கின்றோம். வனஸ்தஈனுஹு, மேலும் அவனிடமே உதவி தேடுகின்றோம். வனஸ்தக்ஃபிருஹு, மேலும் அவனிடமே பாவ மன்னிப்பு கோருகின்றோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. இறைவா, தீய எண்ணங்களை விட்டும் கெட்ட காரியங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். மையஹதி அல்லாஹு ஃபலா முலில்லலா ஒமை இலிலுஹு ஃபலா ஹாதியலா. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவர்களை வழிகேட்டில் விட்டுவிட மாட்டான். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் மாட்டான். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக சாட்சி கூறுகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் உறுதியாக சாட்சி கூறுகின்றேன். யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹுவை அஞ்சுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஆ, அவ்விருவரிலிருந்தும் அனைத்து ஆண்களையும் பெண்களையும் இறைவன் பள்ளி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யாரை முன்னிறுத்தி, எந்த இறைவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். முஅமின்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் ஸதீதா யஹ்லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பேசும் பொழுது நேர்மையான சொல்லையே பேசுங்கள். அவ்வாறு நீங்கள் பேசுவீர்களாயின் அல்லாஹ் உங்களுக்காக உங்கள் காரியத்தை லேசாக்குவான், உங்கள் செயல்பாடுகளை அழகாக்குவான். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றுகின்றார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் தோழர்கள் மீதும் ஏனைய நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நன்மைகளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமா என்று துஆ செய்தவளாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதாவது இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் சில இரையச்சமுள்ள இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை நாம் அடிக்கடி பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய ஈமான் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமானில் உறுதியாக ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் என்ன செய்யணும், அவசியம் பார்க்கணும். அந்த அடிப்படையில அல்லாஹுடைய உற்ற தோழர்களில் ஒரு தோழரை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பேச வந்திருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தோழரை பற்றி சொல்வதாக இருந்தால் இவர் மிகவும் உண்மை பேசக்கூடியவராகவும் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவராகவும் இவர் இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த ஏகத்துவத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடியே இவர் ஒரு ஏகத்துவவாதியாக இருந்தார். இந்த சஹாபி இவர் ஒரு ஏகத்துவவாதியாக என்ன செய்தார், இருந்தார். இவர் தொழக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சொல்வதற்கு முன்னாடி இவர் தொழுகையாளியாக இருந்தார். நபி அவர்கள் நோன்பை சொல்வதற்கு முன்னாடி இவர் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு சஹாபியாக என்ன செய்தார், இவர் இருந்தார். அதே போன்று இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை அந்த அளவிற்கு நேசிக்கக்கூடியவராகவும் இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒருவரிடம் ஒரு காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொன்னா, சஹாபாக்கள் கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொன்னா அதை என்ன செய்வாங்க, அந்த அளவிற்கு அந்த காரியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை செய்யாதீர்கள் என்று சொன்னால் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் இறையச்சத்தின் வடிவிலாக அமைந்திருந்தன. இந்த சஹாபியை எடுத்துக்கொண்டா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, கைகள்ல போன்களை என்ன செய்யறோம், நம்ம பார்க்குறோம். அதை பார்த்துட்டு என்ன செய்யறோம், நல்லதையும் பார்க்குறோம் கெட்டதையும் பார்க்குறோம். நல்லதையும் எடுத்துக்கிறோம், சில நேரங்களில் கெட்டதையுமே என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக சில நபர்கள் இருக்கின்றார்கள். இந்த போன்ல ரெண்டுமே இருக்குது, நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது. இந்த போன்ல வைத்து இந்த போனை பார்க்குவதன் மூலமாக அறிவானவர்கள் என்ன செய்வாங்க, நல்ல காரியங்களை அதை பயன்படுத்துவாங்க. இதுல எப்படியெல்லாம் நல்ல காரியங்கள் வருகின்றதோ, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருகின்றதோ அதையெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. முட்டாள்கள் என்ன செய்வாங்க, அந்த கெட்ட காரியங்கள்லயே அந்த போனை பார்த்து அழிஞ்சு நாசமாகக்கூடிய வேலைகளை பார்ப்பார்கள். அப்ப இந்த போனை ரெண்டு வகையில பயன்படுத்தலாம்.
ஒன்று நல்லதுக்கு, இன்னொன்று கெட்டதற்கு. அவன் பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து அது மாறக்கூடியதாக இருக்கின்றது. சஹாபாக்கள் கிட்ட சொன்னா, இந்த சஹாபி கிட்ட சொன்னா, இந்த போன்ல நல்லது கெட்டது ரெண்டு இருக்குப்பா, பார்த்து பயன்படுத்துங்கன்னு சொன்னா, இந்த சஹாபி முடிவெடுப்பாங்க, எனக்கு அந்த போனே வேணாம் அப்படி முடிவெடுப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? எனக்கு அந்த போனே வேணாப்பா, அது கெட்டது இருக்குல்ல, அதனால வேணாம். எனக்கு இறையச்சம் அந்த அளவிற்கு. அவர் தான் இப்படிப்பட்ட ஒரு இறையச்சவாதி தான் யாரு? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய இயற்பெயர் என்ன, உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, ஜுந்துப் இப்னு ஜுனாதா. ஜுனாதாவுடைய மகன் ஜுந்துப். ஜுனாதாவுடைய மகன் ஜுந்துப். அபூதர் இவர் அபூதர் என்ற பெயர் இவருடைய கௌரவ பெயர். அரபுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில பேருக்கு கௌரவ பெயர்கள் கொடுப்பாங்க. அதை குன்யா என்று என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. இந்த கௌரவ பெயர் தான் இவருக்கு அபூதர். எல்லாருமே இப்ப அபூதர் தான் என்ன செய்யறாங்க, அவங்கள சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவருடைய உண்மையான பெயர் என்ன செய்யல, அந்த அளவுக்கு ஜுந்துப் என்று சொல்லக்கூடியவங்களாக இல்ல. கேள்விப்படும் போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னா தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன செஞ்சிருவோம், அந்த பெயரை எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சகோதரர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த சகோதரருடைய பேர் ஹுனைஸ். இவர் ஒரு கவிஞராக இருந்தார். இவர் ஒரு கவிதை எழுதக்கூடியவராகவும் கவிதை படிக்கக்கூடியவராகவும் நல்ல ஒரு கவிஞராக என்ன செய்வார், இவர் இருப்பார். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எந்த குலத்தை சார்ந்தவங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவங்க, எந்த வழியில இருந்து வந்தவங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இருக்கிறாங்க இல்லையா, முதல் மகன் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இரண்டாவது மனைவியுடைய மகன் தான். ஆனாலும் முதல்ல பிறந்தது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருந்து பல வழிகள், அவங்க பல பிள்ளைகள் பெற்றிருப்பாங்க. அந்த பிள்ளைகள்ல இருந்து பல வாரிசுகள் உருவாகும். அப்படி பல வழிகள்ல இருந்து ஒரு கினானா என்ற வழி உருவாகுது. கினானா என்ற வழி உருவாகுது. அந்த கினானா என்ற வழியில இருந்து இந்த கிஃபார் என்ற குலம் என்ன செய்யுது, உருவாகுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வழி? கினானா என்ற வழியில இருந்து ஒரு குலம் குறைஷி குலமாக பிரிகிறது. அந்த குறைஷி குலத்தை சார்ந்தவர் தான் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கினானா வழியிலிருந்து இன்னொரு குலம் பிரிகிறது, கிஃபார் குலம். இந்த கிஃபார் குலத்தை சார்ந்தவர் தான் யாரு? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே கிளையை சார்ந்தவர்கள். அப்ப இந்த ஒற்றுமை இருக்கின்றது. சரிங்களா? நபி அவர்களுக்கும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இந்த ஒற்றுமை இருக்கிறது. இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, கிஃபார் குலத்தோட தான் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த கிஃபார் குலம் எங்கே வாழ்ந்தது என்றால், மக்காவிற்கும் மதினாவிற்கும் உள்ள வத்தான் என்ற இடத்துல, அதாவது அந்த போர் வழிகள்ல மக்காவிற்கும் மதினாவிற்கும் உள்ள பாலைவனங்கள்ல இடங்கள்ல வாழக்கூடியவங்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இந்த கிஃபார் குலத்துடைய கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி, இவங்க என்ன தொழில் செய்வாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய பெரும்பாலான விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, வழிப்பறி கொள்ளையர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். அதாவது அன்றைய காலகட்டங்கள் இஸ்லாம் வரல, அதனால எப்படி வேணாலும் வாழலான்ற ஒரு சிஸ்டம் தானே. அதாவது இஸ்லாம் வரலன்னு சொன்னா, இஸ்லாம் மறக்கடிக்கப்பட்டு இருந்துச்சு. புதுசாக இஸ்லாம் வரல, வந்த இஸ்லாம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் மறக்கடிக்கப்பட்டு கொண்டு புதியதாக அவர்கள் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் அவர்களாக ஒரு சிஸ்டத்தை எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சிஸ்டம் அவங்கள வழிப்பறி கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டம் என்ன செய்யல, கண்டிஷன் போடல. அந்த அடிப்படையில என்ன செஞ்சாங்க, இந்த கிஃபார் குலம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த வழிப்பறி கொள்ளைகள்ல ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தாங்க. எப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா, ஹாஜிகள் இருக்கிறாங்க இல்லையா, ஹாஜிகள்கிட்ட தான் உங்களுடைய டார்கெட்டே. எந்த ஊர்ல இருந்து ஹாஜிகள் வந்தாலும் அந்த ஹாஜிகள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன செஞ்சிருவாங்க, பிடிங்கிட்டு அந்த ஹாஜிகளை அப்படி மொட்டையாக என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. இது பாவமான செயல் தான், அது மக்களுக்கு தெரியல. அப்ப அந்த அடிப்படையில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுனைஸ் அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய தாயார், இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் மக்காவிற்கு, இவங்க ஒரு நாடோடிகளும் கூட, இந்த கிஃபார் குலத்தவர்கள் நாடோடிகள், அங்கங்க என்ன செய்வாங்க, தங்கி டென்ட் கட்டி வாழுவாங்க, தங்கி இருப்பாங்க. அவங்க போற இடமெல்லாம் இருக்க பழகிக்கிட்டவங்க, அந்த மாதிரி ஒரு கும்பல் கூட, இவங்க கூட்டம் கூட. அப்ப அந்த அடிப்படையில அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய தாயார், இப்ப 3 பேர் என்ன செய்யறாங்க, ஒரு வேலை நிமித்தமாக எங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு வர்றாங்க, மக்காவிற்கு அருகாமையில் உள்ள ஒரு இடத்திற்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. எப்போ ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் மாறும் வரும்போது, அந்த வேலை நிமித்தமாக வரும்பொழுது ஒரு ஆதரவாளர் நமக்கு தேவை. இப்ப ஊர்ல இருந்து ஒருத்தவங்க இங்க வர்றாங்க, படிக்கிறதுக்காண்டி வர்றாங்கன்னு சொன்னா, அவங்க மாமி வீடு இருக்கணும், அல்லது அவங்க சொந்த பந்த வீடு இருக்கணும். ஒரு வேலையை செய்வதற்கு வர்றாங்கன்னு சொன்னா, இங்க அரவணைப்பாளர்கள் யாராவது என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தவங்க புதுசா வர்றாங்கன்னு சொன்னா, ஒரு அரவணைப்பாளர்கள் இருந்தா அவங்க கொஞ்சம் முன்னேற வரைக்கும் அவங்க கொஞ்சம் என்ன செய்யணும், சப்போர்ட்டிங்கா இருக்கணும். இது எல்லா ஊர்லயும் நிகழக்கூடிய ஒன்றுதான்.
அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சொந்தக்காரவங்க, அதாவது வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க அபுதருடைய திருமணம் சார்ந்த உறவு அப்படிங்கிறாங்க. சில பேர் தாய் மாமன் சொல்றாங்க. ஏதோ ஒரு உறவு, அந்த உறவை தேடி ஒரு வேலை நிமித்தமாக வராங்க. அந்த உறவுடைய ஆறுதலை பெறாங்க. அவரும் நல்லபடியா என்ன செய்யறாரு, வாங்கன்னு சொல்லி நல்லபடியா கவனிக்கிறாரு. ஒரு வேலையை முடிக்கிறதுனா சாதாரண காரியம் இல்லை. ஒரு பல மாசங்கள் இருந்து அந்த ஜாபை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க போவாங்க. அதே மாதிரி அங்கிருந்து வருவதாக இருந்தால், மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஒட்டக பயணத்துல வரதாக இருந்தா கூட ஒரு 10 நாட்கள் ஆயிரும். ஒட்டகத்தில் வருவதா இருந்தா கூட எப்படி ஆயிரும், 10 நாட்கள் கிட்ட ஆயிரும். அப்போ பயணங்களே சில நாட்கள் ஆகும். அப்புறம் அவங்க அந்த வந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போறதுக்கு அதுவும் சில மாசங்கள் ஆயிடும். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூதருடைய ஃபேமிலி என்ன செய்யறாங்க, அந்த வேலையை முடிப்பதற்கு உறவுக்காரன் வீட்டுல வர்றாங்க. அந்த உறவுக்காரன் நல்ல முறையில் என்ன செய்யறாரு, கவனிக்கிறாரு. கவனிச்சு என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. அவர் கவனிக்கிற கவனிப்பை பார்த்தா அவருடைய உறவுக்கு பொறாமை வருகிறது. அந்த அளவிற்கு கவனிக்கிறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கலாம் என்ன செய்யுது, பொறாமை வருது. எதுக்கு இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி போட்டு கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு பொறாமை வருது. அந்த அளவுக்கு அவர் கவனிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஓகே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விரிசலை போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு அந்த சைத்தானியத்தான வேலைகள்ல அந்த மக்கள் ஈடுபடுறாங்க. அக்கம் பக்கத்துல மக்கள் என்ன செய்யறாங்க, ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்ன ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, இவங்க அவர்கிட்ட சொல்றாங்க, யார் அரவணைச்சாரோ அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க வெளியில போன உடனே உங்களுடைய மனைவியோடு ஹுனைஸ் என்பவர் தவறான ஒரு பழக்கத்தில் ஈடுபாடோடு இருக்கிறார், பாத்துக்கிறங்கப்பா அப்படின்ட்டாங்க. எப்படி பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் அங்க பிரிவு ஏற்படும். ஷைத்தானுடைய வேலை அதானே. அப்ப அந்த அடிப்படையில் அவருக்கு கோபம் வருது. அவர் கொஞ்சமாவது நினைக்க வேணாமா, இவங்க எப்படிப்பட்டவங்க, நல்ல ஒரு இதான ஆளுதான், இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்கள் கிடையாதுன்னு அவர் நம்பணுமா இல்லையா? அப்ப அவர் நம்பாம என்ன செய்யறாருன்னு சொன்னா, டக்குன்னு அவங்க கிட்டே கேட்டுறாரு, நீங்க இந்த மாதிரி நான் வெளியில போன்றப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா, உங்க தம்பி இந்த மாதிரி பண்ணிடுறாராம்ல, என்னுடைய மனைவியோட ரொம்ப ஒரு தொடர்பு இருக்கிறாராமே அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வருகின்றது. கோபம் வந்த பிறகு சொல்றாங்க ஒரு வார்த்தை, நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு செய்தீர்கள் அல்லவா நன்மைகள், அதை இந்த ஒரு வார்த்தையால் அழித்து விட்டீர்கள். அந்த ஒட்டுமொத்த நன்மைகளையும் அழித்து விட்டீர்கள். இதற்கு பிறகு உங்கள் வீடுகள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு நாங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது இந்த கிஃபார் குலம் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடக்கூடியவர்கள் தான், ஆனால் பெண்கள் விஷயத்தில் கண்ணியமானவர்கள், பெண்கள் விஷயத்துல கண்ணியமாக நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையும் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அங்கிருந்து பெறப்படுறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, நம்ம தெரியாம செஞ்சுட்டோம் இந்த தப்ப, இவர் நம்ம நம்பியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. அதாவது பாருங்களேன், இப்போ இதுல என்ன படிப்பினை தெரியுமா, ஒருத்தவங்களை பத்தி ஒரு குறைகளை சொன்னா ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு, உன் தங்கச்சி சரியில்லை, உங்க மனைவி சரியில்லை, உங்க கணவர் சரியில்லை, அங்க ரோட்ல பார்த்தேன், யாரோட பேசிட்டு இருந்தாரு, ரோட்ல பார்த்தேன், தம் அடிச்சுட்டு இருந்த, எதையோ சொன்னாலுமே அது நீங்கள் பார்க்காதவரை என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம அல்லாஹ் சொல்றான், அதாவது உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு விபச்சார பழியை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணை பற்றியோ ஒரு ஆணை பற்றியோ கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல ஒரு பழி சொல் வருகின்றது. அப்போ சஹாபியா பெண்கள் பல பேர் அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா சில பேர் தெரியாதுங்கிறாங்க, அல்லாஹ் ஆலம் தெரியாதுங்கிறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், நீங்க சொல்லியிருக்கலாமே, ஆயிஷா மீது பழிச்சொல் வரும்பொழுது அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று நீங்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு செய்யறான் அல்லாஹ் திருக்குறான்ல கேள்வியாக எழுப்புறான். அப்ப அந்த அடிப்படையில ஒரு சந்தேகமான ஒரு விஷயத்தை வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, உடனே சந்தேகப்பட்டு அவங்க முன்னாடி சொல்லி தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. இறைவன் உண்மையிலே தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், அதை வெட்ட வெளிச்சமாக்குவான். அப்ப அந்த பொறுமை என்ன செய்யணும், நமக்கு இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லி கிளம்புறாங்க. மக்காவிற்கு அருகாமையில டென்ட் கட்டி என்ன செஞ்சிடறாங்க, அமர்ந்துடுறாங்க. ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு வேலை நிமித்தமா அந்த வேலையை செய்ய போறாங்க, மக்காவிற்கு போறாங்க. என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அவர் இந்த கவிதை போட்டி தானே, அவர் பேசி கவிதை பாடி பாடி என்ன செய்வாருன்னா, அதாவது இவங்க கவிதை பெருசா, அந்த கவிதை மூலம் சூதாட்டம் ஆடுவது. எந்த கவிதையாளர் தோற்று போகின்றாரோ அவருடைய செல்வத்தை எல்லாம் அழிக்கிறது. செல்வனை எப்படி வச்சு சூதாடுவாங்கன்னு சொன்னா, வெறும் 500 ரூபா 100 ரூபா நோட்டை வச்சு சூதாட மாட்டாங்க. அவங்க விளை நிலையங்களை வைப்பாங்க, ஒட்டகங்களை வைப்பாங்க, ஆடு மாடுகளை வைப்பாங்க. அதே மாதிரி வீடு இந்த மாதிரி செல்வங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, சொத்துக்களை எல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, ஆடுவாங்க.
அப்ப அந்த அடிப்படையில வந்து இது ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த விளையாட்டின் மூலமா நிறைய சொத்துக்கள் என்ன செஞ்சாரு, அவர் வாங்கக்கூடியவராக இருந்தார். ஆனா அது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. இஸ்லாமுடைய சட்டத்தை அவர் பின்பற்றக்கூடிய காலகட்டங்கள்ல அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகள். அப்ப இவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மக்காவில இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர் தான் அங்க வெற்றி அடைகிறாரு. ஹுனைஸ் தான் என்ன செய்யறாரு, கவிதை போட்டியில வெற்றி அடைஞ்சிட்டு வர்றாரு. வந்தவொன்னு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, நீ என்ன போன வேலை முடிஞ்சிருச்சா, எதுக்கு இவ்வளவு லேட் பண்ண அப்படின்னு கேட்கறாங்க தன்னுடைய தம்பியை பார்த்து. அப்ப ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என் வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு, ஆனா அங்க நான் ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு வந்தேன், மக்காவுல ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு வந்தேன். என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னா, உங்களை போன்றே ஒருவர், நீங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்று சொல்கிறீர்களா, அதே போன்றே ஒரு ஆள் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களை போன்றே ஒருவர் அங்கேயும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தொழுகிறீங்க, அதே மாதிரி அங்க தொழக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார். நீங்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் அவர் பேசுகின்றார், ஆனால் ஒன்றை எக்ஸ்ட்ரா பேசுறார். என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான் என்று சொல்றாரு, நீங்க அதை சொல்லல அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துட்டு வந்து கேள்விப்பட்டுட்டு வந்து உங்க ஒரே ஒரு பிரச்சனையா வேற கிடக்குது மக்காவுல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு. சொன்ன உடனேயே இதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு ஆச்சரியப்படுறாங்க. திரும்ப திரும்ப கேட்கறாங்க, சொல்லு என்னாச்சு, என்னைய மாதிரியேவா? ஆமா, நான் சொல்ற கொள்கையவா சொல்றாரு? ஆமா, நீங்க சொல்ற கொள்கையை தான் சொல்றாரு. அப்போ நிச்சயமா நான் அவரை பார்க்கணுமே, உன்னுடைய செய்தி எனக்கு போதுமானதாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நீ இவ்வளவு நாள் போயிட்டு வந்து இல்ல, இப்ப நீ வீட்டை பார்த்துக்க, நான் என்ன செய்யறேன், கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் தேவையான உணவுகளையும் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு அவர் மூட்டையை கட்டிட்டு என்ன செய்யறாரு, அவர் கிளம்புறாரு. கிளம்பி என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு போறாங்க. போன உடனேயே அங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரெண்டு மூணு ரிவாயத்துக்கள் அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க வேற ஒரு டிசைன்ல. அப்ப நான் சொல்றது ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க. ஏன்னா அங்க பாக்குறாங்க, மக்காவாசியை பார்க்கும்போது யாரை பார்த்து கேட்கறதுன்னு தெரியலையே, ஏன்னா இங்க பிரச்சனையா வேற இருக்குதுன்னு சொன்னாப்லையே அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, இப்படி முகத்தை பாக்குறாங்க. அத முகம் பார்த்து யாரும் எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பாங்க, ஆனா உங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சில பேரை பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருப்பாங்க, ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஸ்லோவா ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி அதே மாதிரி என்ன செய்யறாரு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாரு, யார் ஒரு மாதிரியா இருக்கிறார், இவர்கிட்ட கேட்டா வம்பு வராது அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாரு, அவர்கிட்ட போய் ஒருத்தவர் இங்க சாபின்னு சொல்லுவாங்க, மதம் மாறியவரை சாபின்னு சொல்லுவாங்க, இங்க ஒருத்தர் சாபி ஆயிட்டாராமே, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கேட்ட உடனே அவர் என்ன ஆகுறாரு, உடனேயே அவருடைய எமோஷனலை காட்டி, ஓ குறைசிகளே இங்க வாங்க எல்லாரும், இதோ ஒரு சாபியை பற்றி விசாரிக்கிறார் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டார். அழைப்பு கொடுத்தோன்னு எல்லாரும் வந்து, நீ எப்படி முகமது பற்றி விசாரிப்ப, நீ மதம் மாற போறியான்னு சொல்லிட்டு அடி போட்டு என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னு சொன்னா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது ஒரு கல்லை கொண்டு ஆட்டை அறுத்தால், அன்றைய காலகட்டங்களில் கூர்மையான கல்லை கொண்டு என்ன செய்வாங்க, ஆட்டை அறுப்பாங்க, சரிங்களா? அப்போ ஒரு கல்லை கொண்டு ஆட்டை அறுத்தால் அந்த ஆட்டின் மீது எந்த அளவுக்கு ரத்தம் பாய்ச்சப்படுமோ அதே போன்று என்னுடைய உடம்புல ரத்தம் பாய்ச்சப்பட்டு கொண்டே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ரிவாயத்துல சொல்றாங்க, நான் எழுந்து நிற்கும் பொழுதே ஒரு சிகப்பு நிற சிலையாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரத்தம் வழிந்தோடியது, என்னை அடித்து விட்டு என்னை இறந்து விட்டதா என்று நினைத்து விட்டுதான் என்னை போட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் போன உடனே நான் என்ன செஞ்சேன்னா, எந்திரிச்சு நான் வர்றேன், வந்து ஜம்சம் நீர்கிட்ட வந்து அந்த ஜம்சம் கிணற்றுக்கிட்ட வந்து என்னை கழுவி கொண்டு அந்த தண்ணீரை குடித்து கொண்டு நான் இதோட கிளம்பிடலாமே. இப்போ பாருங்களேன், சுபஹானல்லாஹ், அவர் பிழைப்பு தேடி மக்கா மாநகருக்கு வரல, அவருடைய குடும்பத்தை தேடி மக்கா மாநகருக்கு அவர் வரல. இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம் சொன்ன ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் வந்திருக்கிறோம், அப்படித்தானே? இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாராவது பல்லாவரத்துக்கு வந்தோமா? ஊர்ல இருந்து தானே எல்லாரும் இங்க குடுத்தனம் வந்திருக்கிறோம். ஊர்ல இருந்துதான் இங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வந்து குடியேறிக்கிறோம். இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக பல்லாவரத்துக்கு வந்தோமா, அல்லது பிழைப்பு நடத்துவதற்காக, என் மகனுடைய படிப்பிற்காக, என் கணவருடைய வேலை பிசினஸ்க்காக வந்தோமா? இதுக்காக தான் ஏதாவது காரணத்துக்காக வந்திருப்போம், ஆனா இஸ்லாத்திற்காக வந்திருக்க மாட்டோம், அப்படித்தானே? பார்த்தாலே தெரியும். ஆனா பயானுக்கு கூட வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், பயானுக்கு கூட அதிகமான பேர் என்ன செய்யறது இல்ல, வர்றதில்ல. நிறைய இஸ்லாமிய மக்கள் பல்லாவரத்தை சுத்தி இருக்கிறாங்க. பெண்கள் பயான்ல வந்து ஒரு 4-5 வீட்டுக்காரவங்க தான் என்ன செய்றீங்க, வரக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இப்போலாம் நம்ம அந்த மாதிரி யாரும் வரல. ஆனா சஹாபாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வேலை மெனக்கட்டு கிளம்புவாங்க. எதுக்கு கிளம்புறாங்க தெரியுமா? இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக, இஸ்லாத்தை அறிவதற்காக. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பினார். எதற்காக? யார் அந்த முஹம்மது பார்க்க வேண்டும், அவர் நான் சொன்ன கருத்தை சொல்கிறாராமே அது உண்மை என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொன்னால், நான் நிச்சயமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிளம்பினாரு. அடிச்சு போட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய ஈமான் என்ன சொல்லும்,
ரொம்ப அடி வாங்கியாச்சு. இம்மாடி இது என்ன தலைவலியா, கத்திரிக்காய் முத்தம் போது நம்ம கடத்தருக்கு வரும், அப்ப பாத்துக்குருவோம் அப்படித்தானே சொல்லிட்டு ஓடி வருவோம். ஆனா அவர் அப்படி வரலங்க. அவருடைய ஈமான பாருங்களேன். கிணற்றுக்கு அருகில் போய் தன்னை குளித்து விட்டு தண்ணீரை அறிந்து விட்டு அந்த காபாவிலே, அந்த காபாவுடைய கிஷ்வா துணி இருக்கு இல்லையா, அந்த துணி திரை போடுவாங்க இல்லையா, அந்த திரைக்குள் அவர் ஒளிந்து கொள்வாராம். அந்த திரைக்குள் தான் அவர் வாழ்நாள கழிக்கிறாரு. அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் அடி உழுவுது, அதனால் நானாக முகமது நபியை அறியும் வரை கிட்டத்தட்ட அங்கே நான் இருந்தேன் 1 மாத காலமாக. சுப்ஹானல்லாஹ், 1 மாத காலமாக நான் திரைக்குள் வாழ்ந்தேன். யாரும் இல்லாத நேரத்தில் வெளியில் வந்து விடுவேன். உங்களுடைய உணவு என்ன அப்படின்னு கேட்டா, ஜம்சம் நீர் தான் என்னுடைய உணவு. பகலெல்லாம் நோன்பு நோற்பேன், இரவெல்லாம் ஜம்சம் நீரை குடித்துக் கொள்வேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த திரைக்குள் ஒளிந்து அப்போ வந்து திரைகள் வந்து ரொம்ப கனமாகவும் கீழே பரப்பி கொண்டு இருக்கும். அதுல வந்து ஒரு 4-5 பேர் நுழைஞ்சாலும் தெரியாது வெளியில. இப்ப யாராவது வரதா இருந்தவர் எங்க போயிடுவாராம், திரைக்குள்ள போயிடுவாராம். அப்ப அப்படி நான் வாழ்ந்து கொண்டு ஜம்சம் நீரை பருகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு கோத்திரத்தை சார்ந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அங்க மக்காவை சுத்தி என்ன இருக்கும், சிலைகளாத்தான் இருக்கும். மக்காவை சுத்தி சிலைகள் இருக்கும். அந்த சிலைகள்ல 2 சிலை பாத்தீங்களாக்கு காதலர்கள், 2 சிலையாரு லவ்வர்ஸ் 2 பேருமே, அந்த சிலைகளும் அங்க இருக்கும். அப்ப அந்த லவ்வர்ஸ் சந்திக்கிறதுக்காண்டி பர்டிகுலரா அவங்கள வேண்டத்துக்காண்டியே அந்த பெண்கள் வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, அப்படியே சுத்துறாங்க. அந்த பெண்களுடைய அந்த சிலைகளுடைய அந்த விஷயத்தை வரலாறுலையா சொல்லி சொல்லி என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டே சுத்துறாங்க. அப்ப இவர் அந்த திரைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் தாங்க முடியாம சொல்லிட்டார், பேசாம அந்த காதல் இருவரையும் கல்யாணம் முடிச்சு வச்சிருங்களேன், மனம் முடிச்சு வச்சிருங்களேன் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறாரு. அப்ப அதை கேட்டோன்னு அவங்க பயப்படுறாங்க. அப்புறம் மீண்டும் என்ன செய்யறாங்க, யாருடா இது என்னன்னு தெரியலையே. அப்ப மீண்டும் என்ன செய்யறாங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவர் மீண்டும் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டிடுறாரு. சிலைகள் எதுக்கு இப்படி வணங்கணும் அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. இப்ப திட்டின உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யாரும் தெரியல, எதுக்கு இந்த மாதிரி திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க கோபமா என்ன செய்யறாங்க, வெளியேறாங்க. இவரை திட்டிக்கிட்டே அந்த 2 சகோதரிகளும் வெளியேறாங்க. வெளியேறக்கூடிய அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த பெண்கள் பேசிக்கிட்டதை நபிகள் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு என்னமா ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனேயே நபி அவர்கள் கிட்டக்க வந்து யார் அங்க இருக்கிறது, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் உரத்த குரல்ல கத்தும் போது அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, வெளியில வர்றாங்க. அப்போ நபிக்கு அவருக்கு தெரியாது இவங்க தான் நபின்னு சொல்லிட்டு. அப்ப வெளியே வந்த உடனே நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறப்போ இவங்க சொல்றாங்க, நான் கிஃபார் குலத்தை சார்ந்தவன், எனது பெயர் அபூதர் அப்படிங்கிறாங்க. இது சொன்ன உடனே நபி என்ன செய்யறாங்க, அப்படியே தன்னுடைய கைகளை கொண்டு போய் நெத்தியில கிஃபார் குலமா அப்படின்னு நெத்தியில கை வைக்கிறாங்க. அந்த குலம் வந்து கொஞ்சம் வழிப்பறியான குலம். அப்ப இதை வந்து அபூதர் ரலியல்லாஹு கேள்விப்பட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க அப்படி குலத்துன்னு சொல்லிட்டு, நீங்க அப்படி நினைக்கக்கூடிய அளவிற்கு நான் தவறான ஆள்லாம் கிடையாது, யாரும் அப்படி கிடையாதுன்ற மாதிரி கைகளை எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. அபூபக்கர் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கையில தட்டி விட்டார்கள் சொல்லி என்ன செய்யறாங்க, அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்படியே பேசிட்டு அங்க பேச்சு நடக்க, எப்போ வந்தீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு பேச்சு நடக்கக்கூடிய நேரத்துல அப்பதான் சொல்றாங்க, நான் வந்து முகமது அவர்களை, அதாவது அவரை அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல தான் தெரியுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று யாருக்கு தெரியுது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியுது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல நான் சாப்பிடல. அப்போ 1 மாத காலமா எது சாப்பிட்டீங்க, நான் 1 மாத காலமா அந்த ஜம்சம் நீரை தான் என்ன செஞ்சேன், நான் சாப்பிட்டேன். ஆனா இந்த நீரை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு பசியே இல்லை, அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆமா நான் ஜம்சம் நீரானது அப்படித்தான், அது பசியை எடுக்க வைக்காது, அது தாகத்தை தீர்க்கக்கூடியது, பசியை தீர்க்கக்கூடியது, ஆரோக்கியமானது, அருள் மிக்கதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க நபி அவர்கள் வந்து ஜம்சம் நீரை பற்றி அங்க சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. உடனே இதை கேட்டு விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திகளுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வாங்க நான் உங்களுக்கு உணவு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க திராட்சை பழத்தை கொடுக்குறாங்க. அவங்க 1 மாதத்திற்கு பிறகு சாப்பிட்ட ஒரு உணவு என்னன்னு சொன்னா திராட்சை கொடி. அந்த திராட்சையை நான் அந்த அளவிற்கு விரும்பி என்ன செஞ்சேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு ரிவாயத்துல இடம்பெற்றிருக்கு. இன்னொரு ரிவாயத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்ததாகவும் அவங்க கொண்டு போய் நபி அவர்கள்ட்ட சேர்த்ததாகவும் ஒரு ரிவாயத்துல இருக்குது. சரிங்களா, மொத்தத்துல நபி அவர்களை பார்த்தாச்சு. அவங்க வந்து அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடுகள்ல தான் என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய தாருல் அர்க்கம் சொல்லுவாங்க, அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டுல தான் அந்த ஆரம்ப கால இஸ்லாமிய பணியெல்லாம் தொடருது. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். நபி அவர்களை பார்த்துட்டு அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் யார் ஏழைகளாக இருக்கிறார்கள் கேட்கறாங்க. அவங்கள ஆமா அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாமே நியாயமாக இருக்கும் பட்சத்துல நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
இதற்கு பிறகு நபியோடய கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்க ஊருக்கு போங்க, உங்க கிஃபார் குலத்துல போய் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. நான் வந்து பேரிச்ச மரம் நிறைந்த ஒரு பகுதியை எனக்கு கனவில் காட்டப்பட்டுச்சு, இறைவன் காட்டியிருக்கிறான். அது எத்ரிபா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், மதினாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில வந்து நான் அங்க போன உடனே நீங்க என்ன செய்யுங்க, வாங்க உங்க குடும்பத்தை உங்களுடைய குலத்தவரெல்லாம் கூட்டி நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இங்க வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இங்க இஸ்லாத்தை பின்பற்றுவது அந்த அளவுக்கு எளிதல்ல மக்காவுல அப்படிங்கிறாங்க. நீங்க கிளம்பிருங்க, இது ஆபத்தான ஒரு நேரமாக இருக்கிறதுனால நீங்க கிளம்பிருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இத்தனை நாட்களாக ஒளிந்த வண்ணம் தான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் உண்மை தெரிந்து விட்டது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதை நான் இந்த குறைஷி குலங்களை அழைத்து, இந்த கூட்டத்தை எல்லாம் அழைத்து நான் உரத்த குரலில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறேன், அதை வெளிப்படுத்தி விட்டு சென்று விடுகிறேன் சொல்லி என்ன செய்யறான்னு சொல்றாங்க. இந்த அனுமதி மட்டும் கொடுங்கண்டு. இப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த அனுமதி உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னா உங்களை அவங்க என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, கொலை கூட செய்ய தயாராக இருக்கிறாங்க அவங்க. அதனால நீங்க அந்த மாதிரி வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட போங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் கேட்கல, இல்ல அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டு தான் போவேன் அப்படிங்கிறார். கடைசியில போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் அழைக்கிறாரு. அழைச்சிட்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மதாகிய இவர் அல்லாஹுடைய அடியாராகவும் அல்லாஹுடைய தூதராகவும் இருக்கிறார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று என்ன செய்யறாரு, அவர் உரத்த குரலில் கூறுகின்றார். கூறிய மாத்திரத்திலேயே எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்யறாங்க, அவரை அடிக்கிறாங்க. அடிச்சு மயக்கமுற்று என்ன செய்யறாரு, அவர் கீழே விழுகின்றார். விழுந்து மயக்கம் தெளிந்தவுடன் என்ன செய்யறாரு, அப்படி எந்திரிச்சு போயிட வேண்டியதுதானே. மீண்டும் எந்திரிக்கிறார், மீண்டும் கூறுகின்றார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மீண்டும் அடி வாங்குகின்றார், மீண்டும் எழுந்திருக்கிறார், மீண்டும் கூறுகின்றார். இப்படியே 3 தடவை செய்கின்றார். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வந்து அவரை விட்டு விடுங்கள், அவரை அடிக்காதீர்கள், அவரை நீங்கள் கொலை செய்து விடுகிறது தெரியுது, நீங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இவர் யார் தெரியுமா, நான் மக்காவிலிருந்து சிரியாவை நோக்கி நாம் பயணம் பண்ண இருக்கின்றோம். நாம வந்து ஒரு வியாபார கூட்டமாக இவருடைய குலங்களை தாண்டிதான் செல்ல வேண்டும். இவர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர். இந்த கிஃபார் குலத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எப்படிப்பட்டவர்கள் தெரியுமான்னு சொன்னோடனே அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, மாடி அவங்க எல்லாம் வழிபறி ஆளுக்கல்ல, நம்ம போனா சும்மா விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, நினைச்சுக்கிட்டு இவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் குலத்தை பத்தி பேசி என்ன செய்யறாரு, இவர் காப்பாற்றுகின்றார். மக்கள் என்ன செய்யறாங்க, விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாங்க, நீங்க போங்க உங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய சின்ன வாப்பா. அப்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சரிங்களா, ஆனாலும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, கேள்விப்பட்டுட்டு இஸ்லாம் ஆகிட்டு ஒரு முஃமினாக வீடு திரும்புகிறார்கள். பாருங்க, போன காரியம் எவ்வளவு அழகா இருந்து நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் வந்து மார்க்கம் சார்பாக ஒருத்தவன் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிவதற்காக ஒருவன் அடி வைத்து விட்டான் என்று சொன்னால் அதுவே போதும். அல்லாஹ் அவர்களுக்கு அழகான மார்க்கத்தை என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். அந்த அடிப்படையில அபூதர் ரலியல்லாஹு ஒரு இஸ்லாமியராக திரும்புகின்றார். திரும்பி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய தம்பியை பார்க்கும்போது தம்பி என்ன செய்யறாரு, அப்படியே அவரை இறக கட்டி அணைச்சு அழுகின்றார். அபூதர்ரே, நீங்கள் வராமல் போய் விடுவீர்கள் என்று நான் நினைத்து விட்டேன் என்று சொல்லி அழுகின்றார். அழுத உடனேயே அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், இந்த மாதிரி பேச நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்க என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய அண்ணன் இஸ்லாத்தை தழுவிட்டார், எனக்கும் இந்த இஸ்லாம் தான் பிடித்திருக்கிறது, நான் என்ன செய்யறேன், நீங்க எந்த மார்க்கத்தை தழுவினீர்களோ அதே மார்க்கத்தை தழுவிடுகிறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்க என்ன செய்யறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுறாரு. தாயார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா நீங்க என்னமா சொல்றீங்க அப்படி கேட்கிறப்போ, என்னுடைய 2 மகன்களே அந்த சைடு போகணும்னு எனக்கு என்ன இங்க வேலை, நானும் என்ன செய்யறேன் இஸ்லாத்துக்குள்ளேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்யறாங்க, முஸ்லீமாக மாறி விடுகின்றார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமியராக மாறிய சம்பவம் இதுதான். அப்போ முஸ்லீமாக ஆன பிறகு குடும்பத்தோட எங்க போறாங்க, கிஃபார் குலத்துக்கு போறாங்க. அவங்க குலத்தவர்களுக்கு போறாங்க. போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க குலத்தவர்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்றாங்க. என்ன இஸ்லாத்தை அவர் கற்றுக்கொண்டாரோ அவை அனைத்தையுமே என்ன செய்யறாரு, அங்கே சொல்றாரு. சொன்ன உடனேயே அந்த அந்த கிஃபார் குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே பாதி நபர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகின்றார்கள். மீதி நபர்கள் நாங்கள் நபி அவர்களை சந்திக்கும் போது என்ன செய்யறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லிட்டாங்க. இப்படி ஓரிரை கொள்கையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். 10 வருஷம் கழிச்சு எங்க வராங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை தழுவியவர். அதாவது முதல் 6 நபர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஹதீஜா அம்மா, அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த லிஸ்ட்ல வந்தவர் தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப கால இஸ்லாமியர். சுப்ஹானல்லாஹ்.
ஒரு 15 பேர் 20 பேர் வந்தோடனே இவர் வரல. அந்த 10 நபர்களுக்குள்ள இவர் இருக்கிறார். குறிப்பிட்ட அந்த 6-7 நபர்களுக்குள்ள இவர் இருக்கிறார். அப்ப ஆரம்ப காலத்திலேயே இவர் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அதுவும் இல்லாம நபி அவர்கள் இவர் சந்திக்கும் போது முதலாக சலாம் சொல்லியவரே இவர் தான். சலாத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு? இவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இவர் தான் சலாம் சொன்னவரும். நான் தான் முதல்ல சலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் இதா சொல்லிக்கிடுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஒரு சிறப்பான மனிதர். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு வர்றாங்க. மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? அபூதர் ரலியல்லாஹு எப்போ வந்தாங்க? அந்த ஸ்டார்டிங்லயே நபியை சந்திச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு 10 வருட காலம் எங்க வாழ்றாங்க நபி அவர்கள்? மக்காவுல தான் இருக்கிறாங்க. 11வது வருடம் என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவங்களுடைய கூட்டத்தார்கள் என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து நபியோடய என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப அவரு நீண்ட நாள் அல்லாஹ்வுடைய தூதரை பிரிந்து நாங்கள் வாழ்ந்து விட்டோம், இதற்கு பிறகு நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது 13 வருடங்கள் மக்காவுல, 10 வருடங்கள் மதீனாவுல. ஆமா, 10 வருடங்கள் மதீனாவுல. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க? வந்து வாழ்றாங்க. வந்து நபியோட தான் இனிமே இருக்கணும்னு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துடுறாங்க. வந்து நபியோடய என்ன செய்யறாங்க? இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவர் ரொம்ப செல்வத்தை எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, விரும்ப மாட்டார். அன்னைக்கு சம்பாதிக்கிறது, அன்னைக்கு சாப்பிடுறது, இப்படிமா இருந்தாரு. ஏன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவர் நபியோட இருக்கிறதுனால அவர் அதையெல்லாம் என்ன செஞ்ச நேசிச்சார். நபிக்கிட்ட கொஞ்சம் சில பேச்சுகள் அமைச்சுக்கிட்டதுனால இவர் செல்வத்தை ரொம்ப நேசிக்காமே போயிட்டாரு. ஒரு முறை என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வானத்திலேயும் பூமியிலையும் ஒருவர் உண்மை பேசக்கூடியவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் அபூதர் தான் அப்படிங்கிறாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானத்திற்கும் பூமிக்கும் இடையில ஒரு உண்மை பேசக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அபூதர் தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு நாள் என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதிரி வெளியில போறாங்க. வெளியில சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? அவர்கள் பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டே போறாங்க. அப்போ ஒரு பயம். நபி தனியா போனாங்கன்னு சொன்னா, அப்ப அவங்க ஒரு தனிமையை தேடி போறாங்கன்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அவங்க கூட யாருமே போகல. இப்ப நம்ம எப்படி அவங்க கூட போறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நான் என்ன செஞ்சேன்? நான் ஒரு நிழல் ஓரமா போய்கிட்டே இருந்தேன். பதுங்கி போனவனாக இருந்தேன் நபிக்கு பின்னாடி அப்படிங்கிறாங்க. அப்ப என்னையே நபியோர் என்ன செஞ்சாங்க? பார்த்துட்டு யார் அது? அபூதர்தான் கேட்டாங்க. நான் உடனே என்ன செஞ்சேன்? ஆமா அப்படின்னு சொன்னேன். அபூதர் நீங்க வாங்க அப்படின்னு அழைச்சு அவங்களோட என்னைய சேர்த்து கொண்டு நாங்கள் இருவருமாக என்ன செஞ்சோம்? நடந்து கொண்டே போனோம். அப்படி போய்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ்வை தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, யார் அல்லாஹ்வை தவிர யாரை வணங்காமல் இருக்க வேண்டும் என்ற இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நீ ஒரு இடத்துல அமர வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க. போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுச்சு. போகும்போது எப்படி சொல்லிட்டு போறாங்க? அபூதர் இங்கே இருங்க, நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த என்ன எதுன்னு பார்க்க கூடாது. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சென்று விட்டார்கள். நான் அதே இடத்துல நிற்கும் போது அங்கே வந்து ஒரு சப்தம் கேட்டது. யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக எனக்கு கேட்ட சவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு மறுபடி திருப்பி திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா அப்படின்னு கேட்கறாங்க. இதை மட்டும் சொல்லிக்கிட்டே நபி அவர்கள் வர்றாங்க. இது மட்டும் எனக்கு கேட்டது. அப்போ நபி அவர்கள் வந்து நீண்ட நேரம் கழிச்சு சொல்லிக்கிட்டே கிட்டக்க வந்த உடனே நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே நீங்க அங்க யாருமே இல்லையே, நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நீ கேட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க பேசுனீங்க, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமான்னு கேட்டீங்க, மறுபடியும் கேட்டீங்க, அந்த வார்த்தையை கேட்டீங்க, யார்கிட்ட கேட்டீங்க, அங்க யாருமே இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்தான் ஜிப்ரீல். நான் பேசினேன், ஜிப்ரீலிடம் பேசினேன். அவர் ஒரு அழகான நற்செய்தியை கொண்டு வந்தார். இந்த முஃமின்களுக்கு ஒரு நற்செய்தியை ஜிப்ரீல் கொண்டு வந்தார். என்ன நற்செய்தி தெரியுமா? சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில், அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் அனைத்தும் வேறு யாருக்குமே இல்லை, அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அதே மாதிரி அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், பிறருக்கு செய்யவே கூடாது. இந்த வகையில் ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில் அவர் மரணம் வரைக்கும் வாழ்ந்து மரணித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர் என்றைக்காவது சுவர்க்கத்திற்கு அவர் சென்று விடுவார். இது முஹம்மதிய கூட்டத்தில் உள்ள நற்செய்தின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை கொண்டு வந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், ஜிப்ரீலே அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று கேட்டேன். அதுக்கு ஜிப்ரீல் கூறினார், ஆம். மீண்டும் எனக்கு சந்தேகம் வந்து கேட்டேன், ஜிப்ரீலே அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா என்று கேட்டேன். அவர் கூறினார் மீண்டும், நாம், ஆம்,
திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை என்று சொன்னால் அவர் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் சொர்க்கத்தை அடைந்து விடுவார். அதாவது அதுக்காண்டி திருநாளும் பரவாயில்ல, விபச்சாரம் செஞ்ச பரவாயில்லையா? அதாவது என்னன்னு சொன்னா, திருடுறவங்களுக்கும் விபச்சாரம் செய்தவங்களுக்கு அதற்கேற்ற தண்டனை அல்லாஹ் நரகத்தில் வழங்கி விடுவான். நீ விபச்சாரம் செஞ்சிட்ட, சில வருஷங்களுக்கு நரகத்தில் இருப்பா. நீ திருடிட்ட, அதனால இந்த அல்லாஹ் ஒரு கணக்கு வச்சு ஒரு 6 மாசம் நரகத்தில் இருப்பா, திருநல்ல ஒரு 6 மாசம் நரகத்தில் எரி அப்படி எல்லாம் போட்டுறான். அந்த தண்டனை முடிச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்வான், நீ திருடினாலும் விபச்சாரம் செஞ்சாலும் எனக்கு நீ வைக்கல, அதனால சுருக்கத்துக்கு போ. அல்லாஹ் என்ன செய்வான், அதனால சுருக்கத்துக்கு சென்றுடுவான். பாருங்க சுபஹான் அல்லாஹ். 6 மாசம் சொன்னா 6 மாசமா, இன்றைய நாள்ல ஒரு நாள், அதாவது மறுமை நாள்ல ஒரு நாள் என்பது இன்றைய உலகத்துல 50,000 வருடத்திற்கு சமம். அஊது பில்லாஹி மின்ஹா, 50,000 வருடத்திற்கு சமம். ஒரு நாள் நரகத்துல இரு என்று சொன்னாலும், ஒரு 10 செகண்ட் இருன்னு சொன்னாலும் நம்மளால இருக்க முடியாதுங்க. புரியுதா? அந்த அளவிற்கு மோசமான இடம் நரகம். அந்த அளவிற்கு வாழ்நாள் அதிகமுள்ள நேரம் அதிகமுள்ள இடம் மறுமை நாள். சரிங்களா? இங்க ஒரு நாள் 24 மணி நேரம், மறுமை நாளுடைய ஒரு நாள் 50,000 வருஷம். இந்த உலகத்துல 50,000 வருஷம் வாழ்ந்திருக்கவே மாட்டோம். அட்லீஸ்ட் 100 வருஷம் கூட வாழ மாட்டோம். ஆனால் ஒரு தவறு செய்தால் நீ ஒரு 6 மாசம் இருப்பான்னு சொன்னா ஒரு நாளே கடக்க முடியாது. 50,000 வருஷத்துல இருக்க முடியுமா? ஒரு 6 மாசம் சொன்னா 6 மாசம் 50,000 வருஷம் இருக்கணும் நம்ம. அப்ப அதை நம்ம கணக்கிட்டு தவறுகள்ல இருந்து என்ன செய்யணும், மீண்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் அவர் இணை வைக்காதவராக இருந்தால் ஒரு நாள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். ஆனா அத்தனை வருடங்கள் இருக்கணுமே, இருக்க முடியுமா? அப்ப அதுக்கு பயந்து என்ன செய்யணும், இந்த திருட்டையும் விபச்சாரமும் நமக்கு கிட்ட நெருங்குன்னு சொன்னா தடுத்து நிறுத்திடணும், செஞ்சிடக்கூடாது. நவுது பில்லாஹி, அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறான். அப்ப இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். அப்ப இந்த நற்செய்தியை ஜிப்ரீல் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொல்றாங்க. இந்த ஹதீஸை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரிங்களா? இதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, அபூதர் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு வராங்க. அபூதர்ரே, நீ உஹது மலையை பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் நினைச்சேன் ஒருவேளை உஹது மலைக்கு ஏதாவது ஒரு வேலையின் காரணமா அனுப்ப போறாங்களா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, ஆமா யார சொல்ல பார்த்திருக்கேன், என்ன அங்க எதுவும் வேலை இருக்கான்ற மாதிரிலாம் கேட்டேன். அப்போ நபிகள் சொன்னாங்க, இந்த உஹது மலை அளவுக்கு எனக்கு என்னுடைய இறைவன் தங்கத்தால மாற்றி அப்படியே எனக்கு தந்தால் அதை நான் 3 நாட்களுக்கு மேல் வைத்துக் கொள்ள மாட்டேன். அதை நான் 3 நாட்களுக்கு மேல் வைத்துக் கொள்ள மாட்டேன். கடனை கொடுத்து விட்டு மிச்ச அனைத்தையுமே நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து விடுவேன் அபூதர்ரே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டாங்க யாரு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டாங்க. இந்த செய்தி அப்படியே பசுமரத்து ஆணில பாஞ்ச மாதிரி, பசுமரத்துல ஆணி பாஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்வாங்கிட்டாரு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அதாவது அந்த அளவுக்கு நான் தங்கத்தை சேர்த்து வைக்க மாட்டேன், வாரி வழங்கிடுவேன், ஏழைகளுக்கு வழங்கிடுவேன், இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக அள்ளி நான் கொடுக்கக்கூடியவனாக நான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இது அவங்களுடைய காதல். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, திரும்பிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி நபியவர்களோட அடிக்கடி என்ன செய்வாங்க, பேசக்கூடியவங்களாம் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நபியுடைய குடும்பத்தார்கள் மேல ரொம்ப அன்பு பாசம் வைக்கக்கூடிய சஹாபியா இருப்பாங்க. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்து 280 செய்திகளே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாயில இருந்து 280 செய்திகள் நமக்கு என்ன செய்யுது தெரிகிறது. அதுல ஒரு செய்தி, நீ எந்த ஒரு நன்மையும் அற்பமாக கருதி விடாதே, நீ எந்த ஒரு நன்மையும் அற்பமாக கருதி விடாதே. உன் சகோதரனை பார்த்து நீ முக மலர்ச்சியோட பாக்குறிய, அதை கூட நீ அற்பமாக கருதிடாத. ஊழத்தை பார்த்து சிரிச்சா அவ்வளவு தானே வந்துருவாள் வீடு வாசல தேடி, இந்த மாதிரி நினைச்சிடாத. அதே மாதிரி உன்கிட்ட என்ன இருக்குன்னு சிரிக்க சொல்றிய, இந்த மாதிரிலாம் நினைச்சிடாத. நீ பார்த்து சிரிக்கிறீ அல்லவா, அது உனக்கு ஒரு தர்மமாகும், அது உனக்கு ஒரு நன்மையாகும். எந்த ஒரு நன்மையுமே அற்பமாக கருதி விடாதீர்கள், அந்த நன்மையே உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்ற மாதிரி இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, நபி அவர்கிட்ட இருந்து வாங்கி அறிவிக்கிறாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 280 ஹதீஸ்கள் கிட்ட என்ன செய்யறாங்க, அறிவிக்கக்கூடியவங்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நபியரோட வாழ்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு மேல எந்த அளவிற்கு ஒரு நேசமாக இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு போர், தபூக் போர் வருகிறது. ஹிஜ்ரி 9 தபூக் போர் வருகிறது. அந்த தபூக் போர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க 30,000 பேர் கிட்ட கலந்து கொண்டாங்க. அது ரோமர்களை படையெடுத்து ரோமர்களோடு பைசாந்திய ரோமர்களோடு நடத்தக்கூடிய போர். அப்போ என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் இங்க 30,000 பேரை கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல அந்த தபூக் போரானது எந்த ஒரு சீசன் நடந்துச்சுன்னு சொன்னா சரியான வெயில், அந்த அளவிற்கு வெயில். அதே மாதிரி பேரிச்ச மரங்கள் விளைச்சல்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய நேரம்.
பேரிச்ச மரங்கள்லாம் வந்து வளர்ந்து அந்த பேரிச்ச மரத்தை எடுக்கக்கூடிய அந்த நேரமாக அது இருந்தது. அதுல சில பேர் போகாம இருந்தாங்க, சில பேர் என்ன செஞ்சாங்க, போலாம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்துட்டாங்க. அதுல வந்து காபிரல் எல்லா ஒண்ணுங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, போலான்ட்டு அப்படியே சோம்பேறித்தனமா அப்படியே இதா இருந்துட்டாங்க. அவரு போலான்ட்டு அப்படியே இருந்துட்டாங்க. கடைசியா போக முடியல. அதோட அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இறைவன் புறத்துல இருந்து வந்தது. அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நடந்து போறாங்க. சரியான வெயிலுடைய தாக்கம். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த போருக்காக தன்னுடைய முழு சொத்தையுமே அர்ப்பணம் செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போருக்காக தன்னுடைய பாதி சொத்தையுமே என்ன செய்யறாங்க, அர்ப்பணம் செய்யறாங்க. ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள், குதிரைகளை சஹாபாக்கள் அள்ளி வழங்குறாங்க அந்த போருக்காக. ஏன்னா ரோமருடைய போர்னா அது சாதாரணமானது இல்லை. அவங்க ரோமர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? அப்ப அவங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு சக்தியும் பவரும் ஆள்பலமும் பணபலமும் அந்த ஒரு அனைத்து பலங்களும் என்ன செய்ய இருக்கணும். அப்ப அதே மாதிரி தயார் நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு இடத்துல இலைப்பாடுறாங்க. தங்கி தான் அங்க டென்ட் கட்டி தங்கி தான் போவாங்க, சரிங்களா? அப்ப இலைப்பாறக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கிட்ட கேட்கறாங்க, யாரெல்லாம் இந்த தபூக் போருக்கு வரல அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல அப்போ வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், இன்னார் வரல அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்களாக இருக்கிறார். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் நயவஞ்சகர்கள் யார், மூமின்கள் யாருன்னு சொல்லி என்ன செஞ்சான், வெளிப்படுத்தினான் அந்த போர்ல. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, சரி இவங்க எல்லாம் வரல, சரியான வெயில், யாராலையும் வர முடியாது, சரிங்களா? அப்ப அதுலயே வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, இறைச்சம் உள்ளவர்கள். அப்போ நபி அவர்கள் கேட்கறாங்க, ஏன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அலட்சியம் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ வந்து அபூதர் வரல அப்படிங்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல யாரை கொண்டு வராங்க, அபூதர் வரல அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர் வரலையா அப்படி கேட்கறாங்க. யாரையுமே அப்படி கேட்கல. அப்படியான்னு கேட்டுக்கிட்டாங்க. அபூதர் அந்த லிஸ்ட்ல இல்லையா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றப்போ, அபூதர் வரலையா அப்படின்ட்டு அப்படியே சைலண்டா அவர் வருவாருன்ற மாதிரி இருந்துட்டாங்க. நம்பிக்கையை பாருங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல அப்படியே இருக்கிறாங்க, சைலண்டா இருக்கிறாங்க, ஒரு சோகத்துல இருக்கிறாங்க. அபூதர் அப்படி இருக்க மாட்டாரே, வந்துருவாரே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தூரமா ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு மாதிரி நொண்டி ரொம்ப ஸ்லோவா முடியாத மாதிரி மூட்டையெல்லாம் மேலி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வருது தூரமா. அப்ப பார்க்கும்போது நபியர்கள் சஹாபாக்கெல்லாம் பாக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே தூரமா ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்றது யாரும் தெரியல. அல்லாஹ்வின் தூதரே நபியர்களுக்கும் தெரியாது யாருன்னு. ஆனா சொல்றாங்க, குன் அபாதர், அவர் அபூதராக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவிற்கு பாருங்களேன், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பாசம், அவர் அபூதராகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நெருங்க யார் அவரு, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ். பார்த்துட்டு அப்போ உடனே என்ன செய்யறாங்க, பார்த்த உடனே ஒரு துஆ செய்யறாங்க, யர்ஹமுல்லாஹ் அபாதர், யா அல்லாஹ் இந்த அபூதருக்கு நீ அருள் புரிவாயாக. எம்ஷி வஹதா, தனியாகவே நடந்து வருகின்றார். யமூத்து வஹதா, அவர் தனியாகவே மரணிப்பார். யுபஅது வஹதா, அவர் மறுமை நாளில் தனியாகவே எழுப்பப்படுவார். சிறப்பு அம்சத்தோட தனியாகவே எழுப்பப்படுவார் அப்படிங்கிறாங்க. அவரை பார்த்தோன்னே துஆ செய்யறாங்க, அல்லாஹ் அபூதருக்கு அருள் புரியட்டும் அப்படிங்கிறாங்க. காரணத்தை கேட்கறாங்க, என்ன அபூதரே ஏன் லேட்டு? சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய ஒட்டகமோ ரொம்ப ஒரு அதாவது வயதான ஒட்டகமா இருக்குது. அவரோட அந்த ஒட்டகத்துல ஜாமான்களை வச்சுக்கிட்டு வர்றது அது ரொம்ப தாங்க முடியல. வேலை ஒரு கட்டத்துல வெயிலுடைய தாக்க வேற, ஒரு கட்டத்துல அப்படியே அமர்ந்து போயிருச்சு. நானும் எழுப்பி பாக்குற, எழுந்திருக்கவே மாட்டேங்குது. அதனால நான் மூட்டைகள் எல்லாம் எல்லாத்தையும் அள்ளி ஏன் தோல் மேல போட்டுக்கிட்டு நான் நடந்து வர்றேன். பாருங்க, அவ்வளவு பெரிய வெயில்ல ஒரு சாதனம் இல்லாம, ஒரு வாகனம் இல்லாம அவர் நடந்து வர்றாருன்னு சொன்ன எவ்வளவு பெரிய இறையச்சவாதி அவர் இருப்பாரு. இந்த உலகத்தை எந்த அளவிற்கு அவர் துச்சமா கருதிருப்பாரு. கருதி இருந்தா அவர் அதில் ஈடுபட்டிருப்பாரு. சுப்ஹானல்லாஹ். இந்த போர் முக்கியம், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, இதை செஞ்சேதான் ஆகணும் அப்படின்ற அடிப்படையில என்னுடைய ஒட்டகம் இன்னைக்கு, என்னுடைய கார் பஞ்சர் ஆயிடுச்சு, போட்டு வந்துருவோமா, திருப்பி போயிடுவோம், சொல்லிடுவோம் கார் பஞ்சருங்க, அதனால ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிற முடியலைங்க சொல்லுவோம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க, எப்படியா வருவோமா, அதோட ஈமான் முடிஞ்சிடும். பஞ்சர் ஆயிட்டா ஈமானும் பஞ்சர் ஆயிரும், அப்படிதானே? ஆனா அங்க வாகனம் ஒரு மாதிரியா போயிடுச்சு. அங்க அவருடைய ஒட்டகம் சோம்பேறித்தனமாக முடியாமல் உட்கார்ந்துருச்சுட்டோன்னே, நீ வரலன்னா விடு, நான் போறேன்னு சொல்லிட்டு மூட்டையாளி போட்டு அவர் கிளம்பி வர்றாரு. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய துஆ செய்யறாங்க, யர்ஹமுல்லாஹ் யா அபாதருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் அப்படின்னு துஆ செய்யறாங்க. தனியாகவே நடந்து வர்றாரு. யமூத்து வஹதா, இவர் நாளைக்கு தனியாகத்தான் மரணிப்பாரு. அந்த சம்பவம் இதை விட இதா இருக்கும். அதே மாதிரி யுபஅது வஹதா, தனியாகவே அவர் அல்லாஹ் எழுப்புவோம் அவரை அப்படின்ட்டு. அப்ப இதற்கு பிறகு இந்த விஷயம் இது எது காட்டுதுன்னு சொன்னா, நபி அவர்கள் எந்த அளவிற்கு அவர் மீது நம்பிக்கையா சொன்னாங்க, அதை குன் அபாதர், அது அபூதராக இருக்கட்டும். அப்ப அந்த அளவிற்கு அவருடைய என்ன செயல்பாடுகள், சுப்ஹானல்லாஹ், இறையச்சம் உள்ள செயல்பாடுகள்.
அதே மாதிரி அவர் நபிக்கிட்ட ஒருக்கா கேட்கிறாரு, எனக்கு அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டுல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பை நபிகள் கொடுக்குறாங்க. அதற்கு அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்குறீங்களா, ஒரு கலெக்டர் ஏதாவது பொறுப்பு ஏதாவது கொடுக்குறீங்களா? அப்போ நபிகளுக்கு தோள்பட்டையில் அப்படியே செல்லமா அடிச்சு, அபூதரே நீங்க தாங்க மாட்டீங்க, பொறுப்புக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க, நீங்க தாங்க மாட்டீங்க. இந்த பொறுப்பு என்பது என்ன தெரியுமா, இது ஒரு அமானிதம். இதை சரியாக நிறைவேற்றினால் இது சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். இதை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது உங்களை கேவலப்படுத்திவிடும். சுப்ஹானல்லாஹ். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பொறுப்பற்ற ஆட்சியா இன்னைக்கு இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்புள்ள ஆட்சி, ஒரு இஹ்லாஸத்தோடு இறையச்சத்தோடு ஒரு ஆட்சி நடத்தினார் என்று சொன்னால் அல்லாஹ் அர்ஷ் நிலையை கொடுக்கிறான். அதே ஆட்சி பொறுப்பற்ற ஆட்சியாக இருந்தா அதுவே அவரை நரகத்திற்கு இழுத்து செல்ல போதுமானதாக இருக்குது. அப்ப இதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு உங்ககிட்ட சொல்றாங்க. அப்போ உடனே என்ன செய்யறாங்க, அவர் வெறுக்கிறார். அப்படியா, அப்பனா வேணாம் அப்படின்னு வெறுக்கிறார். எந்த அளவுக்கு அவர் வெறுத்தார் என்று சொன்னா சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பிறகு சொல்கிறேன். அவர் இதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நல்ல முறையில இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இறையச்சத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் மரணிக்கிறாங்க. மரணிச்ச பிறகு அடுத்த கட்டமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. அங்கே நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன், நான் எங்களுடைய குலத்தோட போயிருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனவேதனையில கிளம்புறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இல்ல நீங்க இருக்கணும், நீங்க ஆரம்ப கால தௌஹீத்வாதி, நீங்க நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்க வைக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ஒரு வருஷம் ஆட்சி என்ன செய்யறாங்க, பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகின்றது. கிட்டத்தட்ட 10 வருட ஆட்சி காலம். இந்த 10 வருட ஆட்சி காலத்திலையுமே உமர் ரலியல்லாஹுடைய அந்த அட்வைஸ் படி என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு கூட்டத்துல கூட சொல்லும் போது, இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர்கள் நிறைய பேர், அதுல இவரும் ஒருவன் சொல்லும் போது இவர் என்ன செய்வார், தன்னுடைய முதுக காமிப்பாராம். உமரே, நான் இஸ்லாத்துடைய அந்த வீர தழும்பை பாருங்க, நான் அல்லாஹ்விற்காக தியாகம் பண்ண தழும்புகளை பாருங்கன்னு சொல்லி என்ன செய்வாராம், காமிப்பாராம். அந்த அளவிற்கு அந்த முதுகுல அந்த அளவிற்கு அந்த தழும்புகள் பதுங்கி போயிருக்குமா. அப்ப அதையெல்லாம் அந்த மாதிரிலாம் இன்னைக்கு நம்ம தண்ணி பிடிக்க போகும்போது கீழே உழுவுற தழும்புகளும், அதே மாதிரி வேற வேற இடங்கள்ல போய் உழுவுற தழும்புகள் தான் இருக்கும். இஸ்லாத்துடைய வீர தழும்புகள் எங்காவது இருக்கா? இருக்காது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் பாடுபடுறோம். இஸ்லாத்துக்காக ரொம்ப என்ன செய்யறாமல்லாம் பாடுபடக்கூடிய மக்களாக இல்லை. ஆனா இறையச்சம் உள்ள பெண்களும் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரம் வந்துவிட்டா அதுலயும் நம்ம களம் இறங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் முடிஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல 10 வருட காலமாக பயணிக்கிறாங்க. பயணிச்சு என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து போறாங்க. அடுத்து யாருடைய ஆட்சி வருது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வருது. இந்த ஆட்சியில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஷாம் நாட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. ஷாம் நாட்டுக்கு, அதாவது பிரச்சார பணிக்காக என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. யாரு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. வந்த உடனேயே அங்க என்ன செய்யறாங்க, அங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஷாம் நாட்டுல அங்க சிரியாவுல ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யாரு, அபூ சுஃபியானுடைய மகன். இவர் என்ன செய்யறாரு, அங்க ஆட்சி செய்யறாரு. அப்படி ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல இவர் என்ன செய்யறாரு, இவர் பிரச்சாரம் பண்றாரு. இவர் ஆட்சியில எல்லாம் இல்ல, பிரச்சாரம் பண்றாரு. எது குறித்து பிரச்சாரம் பண்றாரு தெரியுமா, முழுக்க இந்த செல்வத்தை குறித்து என்ன செய்யறாரு, பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. எப்படின்னு சொன்னா, இவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, ஒரு அடிமை, இவருக்கு ஒரு வேலையாள் இருப்பாங்களாம். இந்த வேலையாளுக்கு என்ன செய்வாங்க, இவர் என்ன ஆடை அணிவிக்கிறாரோ அதே ஆடை இந்த வேலையாளுக்கு என்ன செய்வாராம், இவர் கொடுப்பாராம். அப்ப மத்தவங்க எல்லாம் கேட்பாங்களாம், அபூதர்ரே, நீங்க இந்த 2 புது ஆடையை, ஒரு ஆடையை வேலையாளுக்கு கொடுத்துட்டீங்க, ஒரு ஆடை நீங்க வச்சிருக்கீங்க, இது 2ஐயும் சேர்த்தா ஒரு ஜோடி ஆடை உங்களுக்கு கிடைக்குமே, மேலாடை கீழாடைன்னு சொல்லிட்டு கிடைக்குமே, 2ஐயும் மூட்டி ஒரு அழகான ஒரு ஆடையாக வடிவமைச்சு நீங்க ஃபுல்லா போத்துக்கலாமே அப்படிங்கிறாங்களாம். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹுடைய தூதர் நீ எதை விரும்புகிறாயோ அதையே உன் சகோதரனுக்கும் விரும்பு என்று சொன்னார்களே, அது உங்களுக்கு தெரியாதா? நான் விரும்பியதே என்னுடைய சகோதரனுக்கும் விரும்புகிறேன்.